அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் சுந்தர மகேஷ் அளித்துள்ள தகவல்களை தற்போது பார்க்கலாம். நெல்லை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் நீரின் வரத்து மிகவும் அதிகரித்து காணப்பட்டிருந்தது. தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இந்த சூழ்நிலையில் கடந்த சில தினங்களாக நீரின் வரத்து குறைந்து காணப்பட்ட இந்த தாமிரபரணி ஆற்றில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் மழையின் காரணமாகவும் அணையினுடைய நீர் வரத்து என்பது அதிகரித்துள்ள காரணத்தினாலும் மேலும் தற்போது 31ஆம் தேதி ஒரு கனமழை பெய்யலாம் என்ற ஒரு எச்சரிக்கை காரணமாகவும் அணைகளிலிருந்து தண்ணீர் திறப்பு என்பது அதிகரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மணிமுத்தாறு அணை, பாபநாசம் அணை, சேர்வலாறு அணை ஆகியவற்றிலிருந்து நேற்று காலையிலிருந்து 600 கன அடி முதல் 5000 கன அடி வரை தண்ணீர் திறக்கப்பட்டது. இதன் காரணமாக தாமிரபரணி ஆற்றில், அதாவது ஒவ்வொரு அணையிலிருந்து மணிமுத்தாறு அணையிலிருந்து 5000 கன அடியும், பாபநாசம் அணையிலிருந்து 5000 கன அடியும் என்று திறக்கப்பட்ட சூழ்நிலையில் தற்போது தாமிரபரணி ஆற்றில் 10,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. தற்போது அது படிப்படியாக குறைக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஆனாலும் தாமிரபரணி ஆற்றில் அமைதியாக இருந்த, மிகவும் அமைதியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு காணப்பட்ட தாமிரபரணி ஆறு தற்போது முழுவதுமாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய சூழ்நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்கு வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் மற்றும் முருக பக்தர்கள் உள்ளிட்டவர்கள் இந்த வண்ணார்பேட்டை பகுதியில் குளிப்பதையும் நம்மால் காண முடிகிறது. ஆனால் இங்கு வெள்ள அபாய எச்சரிக்கையோ உள்ளிட்ட எந்த எச்சரிக்கையும் விடப்படவில்லை. தொடர்ந்து இந்த பகுதியில் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் அதிகரித்துள்ளதை நம்மால் காண முடிகிறது. நெல்லையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் சுந்தர மகேஷ். அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட் ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.